Time 3:15 AM. Day 87. என்ன நடந்துச்சு? நல்ல கனவெல்லாம் பார்த்தேன். லைக் ரொம்ப டீப்பாக மோனிய கனவுல பார்த்தேன். ஏதோ ஒரு திருவண்ணாமலை மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, தெய்வீகமான ஒரு இடம். அங்கே நான் போயிட்டு என்னை போக சொல்கிற மாதிரி, அங்கே போயிட்டு அங்கே நான் போனேன். எனக்கு ஏதோ ஸ்பிரிச்சுவலாக ஏதோ நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கனவு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அந்த கனவு. எனக்கு அது கனவுன்னே ரியலைஸ் ஆக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. லைக் எந்திரிச்சப்போ கூட நான் கனவுலே தான் இருந்தேன். அப்புறம்தான் நம்ம சூரியநகரில் இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருந்தோம், அது கனவுன்னு அப்புறம்தான் புரிஞ்சுது. தூக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எதுவும் சமைக்க வேண்டாம், ஏன்னா பாரதி அக்கா எனக்கு பூரி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ காலைக்குமே எதுவுமே சமைக்கலை, டீ மட்டும்தான் வச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ட்ரெஸ் அயர்ன் பண்ணிவிட்டு நான் ஜீன்ஸு, பிளாக் டேங்க் டாப் மாதிரி ஒன்று, கேமிசோல் அண்ட் ரெட் கலர் இது கோட் மாதிரி ஒன்று போட்டேன். அது ஆஃபீஸ்க்கு போட்டு போனேன். க்ரீன், ப்ளூ ஐலைனர்லாம், பிளாக் ஐலைனர்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு போய் மாஸ்க் கட்டிட்டு போனேன். லேட்டாகவே நினச்சேன், ஆனால் சொன்ன மாதிரி லேட் ஆகிடுச்சு. பட் டைமுக்கு 15க்கு முன்னாடி பஞ்சின் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்கோர் கார்டில் நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது. சிங்க் ஆகிடுச்சு, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஃபயர் பேஸில் சிங்க் ஆகிடுச்சு, நல்லா ப்ரோக்ரெசிவ் இருக்குது. சுதீர் தான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணான். பட் நானும் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவன் ஏதோ பண்ணான். பட் எனக்கு என்னால் அதை டிப்ளை பண்ண முடியலை. பட் ஸ்டில் அவன் ஏதோ அந்த ஹெல்ப் பண்ணுற மனசு அவன் காட்டினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபன்னு போனால் சரவணன் பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கான். அதுவும் ரோபி எனக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட் அவனுக்கு ஒரு நாள் போட கொடுத்தான். அவன் அதை போட்டு சுற்றுறான். திருப்பி கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் திருப்பி கொடுக்காம நான் மாடஸ்டிக்காக அப்புறமா நீயே வச்சுக்கோடா அப்படின்னேன். அவன் என்ன சொல்லணும், இல்லை ஃப்ளவர், இது ரோபி உங்களுக்கு வாங்கி கொடுத்தது, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கினதை நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே. என்ன தைரியம் இருந்தால் ஆஃபீஸ்க்கு போட்டு வருவான். சொல்லி அவனை கலாய்ச்சிட்டு இருந்தேன். போகிற வரவங்ககிட்ட எல்லாம் டிஷர்ட் நல்லா இருக்கா, அது அந்த படைப்பலை வர காமெடி மாதிரி வச்சு செஞ்சேன். டீ கடையிலையும் வச்சு செஞ்சேன். ஃபன்னாக போச்சு. நிறைய பேர் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு நல்லா சூட் ஆச்சுன்னாங்க. நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தேன். திலீப் என்னை மாமின்னு கூப்பிடுறான். எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு வேளை பாடி ஷேமிங் பண்ணுறானோ அப்படின்னு இருந்துச்சு. பட் அவன் அப்படியெல்லாம் இல்லை. மாமி ஹாட் ஃபிகருக்கு தான் மாமி அப்படின்றான். சுகர் மாமி இல்லாமல் ஜஸ்ட்டு மாமியா? சரி, ஏதோ சொல்கிறான்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிரணவுக்கு நான் ஒரு ரீல் அனுப்பிச்சிருந்தேன். அதாவது இன்ஸ்டாவில் பொண்ணுங்க இப்போது அண்டர் ஆர்ம்ஸு டார்க்காக இருக்குன்னு கை தூக்காமல் நம்ம கொஞ்சம் இன்செக்யூரிட்டி இருக்கும்ல, அதே மாதிரி இடுப்பு தெரியுமா, லெக்கிங் போட்ட கால் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய இன்செக்யூரிட்டியாக இருக்குன்னா பொண்ணுங்களோட ஒரு வீடியோ. என்ன தெரிஞ்சால் என்ன, நாமளாக இப்போ ப்ரா ஸ்ட்ராப்பு தெரிஞ்சால் கூட ஐயோ ப்ரா ஸ்ட்ராப் தெரியுது அப்படின்னு சொல்லி மறைக்கிற அந்த காலத்தில் நம்ம தாண்டி வந்துட்டோம். ப்ரா ஸ்ட்ராப் தெரிஞ்சால் என்ன, அதை எடுத்து ஒன்று மறைக்கலாம், இல்லை அப்படியே விட்டால் கூட என்ன யாரும் ப்ரா போட மாட்டோமா, இல்லை போட்டால் என்ன போடலாம் என்ன, இப்போ மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியாட்டின. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ, பக்காவான வீடியோ, அதை நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் ஒரு 3 பேஜ் எஸ்ஸே அனுப்பிச்சிருந்தார். அதாவது நீ என்னை மிசகனிஸ்டாகவே நினச்சிக்கோ, நான் ரொம்ப பேக்வேர்டாக திங்க் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ, எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் கெட்டவனாக தான் இருப்பேன், மற்றவங்க எல்லாம் உனக்கு நல்லவங்களா தெரிவாங்க, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன், வாழ்க்கையில் நான் வாழ்க்கையிலே வரமாட்டேன், அதானே உனக்கு வேணும், அதானே நீ ஆசைப்படுற, அந்த மாதிரிலாம் என்னென்ன மோசடி அனுப்புனார்.
நான் சிம்பிளாக ஒரே ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், உங்களுக்கு எனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா சொல்லி புரிய வைங்க, ஃபிக்ஸ் பண்ண நான் அவைலபிளாக தான் இருக்கேன். அப்புறம் அதை மட்டும் சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். ஒரே ஒரு சென்டென்ஸில் முடிச்சிட்டேன். அப்புறம் கேரம் ஆடினேன். கொஞ்சம் தான் நல்லா ஆடினேன், நிறைய காயின் போகவே இல்லை. நான் வந்து வளையல் மோதிரம்லாம் கட்டினப்போ நல்ல ஒரு ஃப்ளோவில் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, சாகித்யா சாகித்யா வந்து ப்ளேஸ்க்கு வந்துட்டு நான் வந்து சொன்னேன், க்ரைம் ரேட் எல்லாம் ஏறிட்டே போகுது சாஹு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது என் மேலே, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அது உண்மைதான்க்கா, நீங்கள் அழகாக பிறந்ததே ஒரு க்ரைம் தான் அப்படின்ட்டா. ரொம்ப ப்ளஷ் பண்ண வச்சிட்டா பயபுள்ள. நிறைய சிரிச்சிட்டேன். சந்து கிட்ட வந்து சொன்னதுக்கு, சந்து சும்மாவா உன்னை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவளையும் ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. அப்புறம் ஆர்த்தி சண்முகவேலு அவங்களும் என் ப்ளேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு போனான். ட்ரெஸ் நல்லா இருக்குது, எனக்கு சூட் ஆகுது, இந்த மாதிரி என்னமோ சொல்லிட்டு போனான். கார்த்துக்கிட்ட பேசினேன், கார்த்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். கார்த்து வாஷ்ரூமில் வச்சு நிறைய போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தேன். ஆக்சுவலி கார்த்து வந்தோன்னு நான் கார்த்திகெல்லாம் கட்டி பிடிச்சேன். அப்போ ரீனா அதை பார்த்துட்டா, ஒரு மாதிரி லுக்கு விட்டு போனா. நான் நினச்சேன், ஏன்னா ரீனா கிட்ட முன்னாடியெல்லாம் நான் சும்மா ஃப்ளர்ட் பண்ணி நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. ரீனா வந்து நான் வந்து கார்த்தை கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி லுக்கு விட்டாங்க. வாஷ்ரூம் போயினது வந்ததுக்கப்புறமும் கண்ணாடியில் என்ன மாதிரியே பார்த்தாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வெறுப்பாயிட்டாங்கன்னு. ஃபன்னாக இருந்துச்சு. ரோபிக்கே டஃப் கொடுப்பாங்க போல் ரீனா. வேறு என்ன நடந்துச்சு, பிஹெச்டிக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் செஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ண போனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏதோ ஒரு இதில் அப்ளை பண்ணிட்டேன், காசும் பே பண்ணிட்டேன். அவங்க வந்து சூப்பர்வைசர் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவேன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. எனக்கு வேறு சூப்பர்வைசர் வேறு இல்லை. இது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா தெரியல. லைக் அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், 1700 கதம். இல்லை அவங்க என்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஒரு மெயில் போடணும், அந்த மாதிரி அனுப்பிட்டேன். ஒரு வேளை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல, ரீஃபண்ட் கொடுங்கன்னாவது கேட்கணும். அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேறு என்ன, சாய் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க மத்தியானமே, காலையில் அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து மறந்துடுவேன், அது தெரியும்ல. மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும்போதே பேசவும் மறந்துடுவேன், ரிப்ளை பண்ணவும் மறந்துடுவேன், பார்க்கவே மறந்துடுவேன். அந்த மனுஷன் கோவமே படல. நீ வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க, திடீர்னு பேசும்போது காணாமல் போய்ட்ற, டெம்ப்ட் பண்ணுற, ஆசியாக இருக்க, இந்த மாதிரி லைக் நிறைய இது சொல்லிட்டு போனார். நான் சொன்னேன், நான்லாம் செடக்ஷனே பண்ணவே இல்லை, நான் இன்னும் ஆரம்பிக்கவே, நான்லாம் ஆக்சுவலி செடக்ஷன் பண்ண எப்படி இருக்கும், சும்மா பேசுறதுக்கே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் வெறுப்பேற்றினேன். அப்புறம் மதுவோட மாமியார் என்னை கால் பண்ணாங்க. அவங்க வந்து மதுவை பற்றி கோசிப் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு மது என் ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் அவள் பண்ணது எனக்கே பிடிக்காது. அதுக்காக அவள் ஃப்ரெண்டு இல்லைன்னு ஆகாது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நியாயமாக இருக்குது. பட் என்னால் அவளை விட்டு கொடுத்தும் பேச முடியல, அவளை சப்போர்ட் பண்ணி என்னால் இருக்க முடியல. ரெண்டும் கெட்ட நிலையில் நான் இருந்தேன். அது ஒன்று நடந்துச்சு. டின்னருக்கு பூரி சாப்பிட்டேன். பூரி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு, பட் பூரி மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா வயிறு நிறைய சாப்பிட்டேன். பாருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். பாருக்கு நான் வந்து டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ஃப்ரூட்டு நட்டெல்லாம் போட்டு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்ட டேட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அஜய் நிறைய அவங்க திடீர்னு என் ப்ளேஸ்க்கு வந்தீங்க, நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி கேட்டாங்க. அவன்கிட்ட தான் ஒரு 1.5 hour பேசியிருப்பேன். இருக்கிற எல்லா கதையும் சொல்லிட்டேன், மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் தான் நான் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணேன். அவன் என்ன நினச்சிப்பான்னு தெரியல. எனக்கு எல்லாமே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். அவனும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தான்,
சரி நம்ம தான் ஷேர் பண்ணுவோமே, இதுக்கு மேலே என்ன மறைச்சிக்கிறேன். ஆக்சுவலி அவன் வேலையை விட்டு போனால் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், இல்லை நான் வேலையை விட்டு போனால் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அது ஒன்று பண்ணேன். அப்புறம் தினுவை நான் வந்து ரெஃபர் பண்ணேன். தினேஷ் மாங்கர்கிட்ட பேசினேன். ஈத்தன் ரிப்ளை பண்ணியிருந்தார். செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஈத்தன் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் போயிட்டு கூட நான் அனுப்பின இமெயிலுக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது வழி இருந்தால் பார்ப்போம், சாரி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ் அப்படின்னு எவ்வளோ ஜெனுவினாக கைண்டாக பிஹேவ் பண்ணார் தெரியுமா. என் மேனேஜர்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணுவான்னு கூட தெரியல. அது அவுட் ஆஃப் ஆஃபீஸில் தான் சுத்தம். ரொம்ப என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, மதிக்கிறாரு. மெயினாக அதுதான் நமக்கு தேவை. அப்புறம் விஷ்ணு கிட்டே பேசினேன், எழுமலை கிட்டே பேசினேன், மோனிஷங்கநாதத்தை பேசினேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தினுவுக்கு ரெஃபர் பண்ணுறார். தல்லாகீழாக நிற்கிறேன் நான். கேஷவ் கிட்டே பேசினேன், அஜய் கிட்டே பேசினேன். கேஷவ் வந்து இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். எப்படியாவது அவனுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி அவனுக்கு வேலை கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேலை தான் முக்கியம். அப்புறம் வீட்டுக்கு வந்து தினுவிட்ட ஒரு 1.5 hour பேசினேன். அவனுக்கு நேற்று தான் டிவோர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் அழுதான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கேட்டப்போ. அழுதுகிட்டே என்கிட்ட பேசினப்போ, தினுஷ் அழுது நான் பார்த்ததில்ல. அவன் அழுது பேசினப்போ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் அதுவும் அவனுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நம்ம நம்பிக்கையில் இருப்போம் அப்படின்னு அவனே ரொம்ப ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய பேசினேன் அவன்கிட்ட. இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுவான், எல்லாம் சரியாயிடும். இப்போ இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு கஞ்சத்தனமான பர்சன் கிடையாது. நான் நல்லா செலவு பண்ணுற பர்சன். அதாவது எனக்கு பிடிச்சவங்களுக்கும் எனக்கும் காசு செலவு பண்ண நான் யோசிக்கவே மாட்டேன். சேவிங்ஸ் நான் பண்ணுறதில்ல. பட் இப்போ எனக்கு வரப்போகிற பர்சன் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுற ஒரு பர்சன் தான். நாங்கள் நல்லா மேட்ச்சு. ஏன்னா அவங்களுக்காக செலவு பண்ண நான் யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி சேவிங்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஆனால் இப்போ நானும் செலவு பண்ணுற, இப்போ நான் வந்து ரொம்ப கஞ்சத்தனம், அவங்களும் ரொம்ப கஞ்சத்தனம்னா, நீ எனக்காக செலவு பண்ண மாட்டியா, அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும். அதுதான் பாவம் தினு வாழ்க்கையிலையும் அதுவும் ஒரு பார்ட்டு. நான் அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு செலவு பண்ண யோசிக்காத ஒரு பொண்ணா உனக்கு வரும் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அப்புறம் கார்த்து சாட்டர்டே ஈவினிங் போகலாமா வெளியேன்னு கேட்டிருந்தா. எனக்கு வேறு சாட்டர்டே வந்து ஒருத்தங்க பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் எனக்காக என்னை பார்க்கணுங்கிறதுக்காக வருவேன், ஆல்ரெடி ஹோட்டல் ரூமெல்லாம் புக் பண்ணியிருக்கேன், நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வரலைன்னு சொல்லாதீங்க இல்லை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது நான் வந்து எனக்காக ஹோட்டல் வரைக்கும் ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிட்டு பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு நான் பெரிய ஆளான்னு எனக்கே ஒரு மாதிரி ஒன்று தோணுச்சு. பட் நான் அப்படிலாம் யாரையும் சீக்கிரமாக போய் பார்க்க மாட்டேன். இந்த பர்சனை வந்து நான் பார்க்கவே போயிருக்க மாட்டேன். அத்தனை தடவை இக்னோர் பண்ணிட்டேன். சரி நமக்காக வராங்களே அப்படின்னு நான் வந்து சரி லாஸ்ட் மினிட்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் டெய்லி கேட்டுட்ருப்பாங்க. நான் தான் வந்து அது ரொம்ப லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி அதுதான் உண்மை. வேணும்னு பண்ணிட்டதில்லை, உண்மையிலே பார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பேன். பட் பார்க்கவே மாட்டேன். ஸோ அந்த பிளான் நான் வந்து கார்த்துட்டு சொன்னப்போ கார்த்து சரி நீ அந்த பிளானுக்கே ஷிஃப்ட் எடுத்துகிட்டு பார்க்க வர வேணாம் அப்படின்ட்டான். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவன் என்ன சொல்லிட்டான், லைக் மார்னிங் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்ட்டான். அது நல்ல ஐடியா தான். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு மத்தியானம் ஈவினிங் வெளியே நான் சன்செட் பார்த்துட்டு ஒரு ட்ரைவ் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும். அதுதான் பிளானு. வேறு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி அஜய் கிட்ட பேசிவிட்டு 11:30 ஆச்சு. வாஷ்ரூம் போகணுன்னு நாங்கள் லாபி வந்திருந்தேன். அப்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க. 2 பொண்ணுங்க வெளியே போக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த பொண்ணை கூப்பிட்டுப்போ அவங்க அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், 12 மணி ஆனால் என்னம்மா நீ போம்மா, 11:30 தான் ஆகுது, போயிட்டு வாம்மா, எவன் என்ன கேட்க போகிறான், என்னது ஸ்கூலா இல்லை வேறு ஏதாவதா, அவ்வளோ நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா போய் சிசிடிவி வைக்கட்டும், ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கட்டும்,
அப்படின்லாம் சொன்னேன். ஸோ பிரச்சனை என்னென்னா, ஆஃபீஸில் 12 மணிக்கு மேலே பொண்ணுங்க வெளியே போகக்கூடாதாம். அது இவங்களுக்கு வேறு 10 மணிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன லாஜிக் இதுன்னே புரியலை. பசங்க கூட போகிறாங்க, பொண்ணுங்க கூட போகிறாங்க. பொண்ணுங்க தனியாக கூட போகட்டும், அதுக்கு இப்போ என்ன? பசங்க கூட ஆப்போசிட்டில் இருக்கிற கஃபேக்கு தான் போகணுமா? அங்கே அதை விட்டால் போகக்கூடாதான். அதாவது ஆஃபீஸில் ஸ்டெப்ஸில் யாரோ வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க போல், அது இஷ்யூ ஆகிடுச்சு. அப்போ பொண்ணுங்க 10 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே போகக்கூடாதுங்கிற ஒரு ரூல் வச்சுட்டாங்க. அங்கே அப்படி இருக்குன்னா அவங்க கேமரா வைக்கட்டும். சரி, இப்போ யாராவது கிஸ் பண்ணால் உங்களுக்கு என்னவா? அவங்க பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், இப்போ சென்னையில் இருக்கோம், நம்ம சென்னை இன்னும் வளரலை, மற்றவங்களோட வாழ்க்கையை போய் நோண்ட தான் நம்ம செய்வோம்னா சிசிடிவி வைங்க. எதுக்கு பொண்ணுங்களே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஏன் இப்போ பசங்களும் கிஸ் பண்ண மாட்டாங்களா? என்ன லாஜிக்கே நம்ம எந்த ஜென்ரேஷனில் இருக்கோம்? ப்ரைடு கம்பெனியே வந்து எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் பண்ணுற கம்பெனி. பசங்க கிஸ் பண்ணுவாங்களா, இல்லை பொண்ணுங்க கிஸ் பண்ண மாட்டாங்களா? நான் வந்து கார்த்திகிட்ட சொல்லி கலாய்ச்சிருந்தேன். மோளை நீ வா, நம்ம 2 பேரும் போகலாம், நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கிட்டே போகலாம், நம்ம வந்து ஏதாவது பண்ணி அவங்களுக்கே ஃபோட்டோ அனுப்பலாம் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ரொம்ப பண்ணுறாங்க. நல்ல வேலை நான் வந்து கே இல்லை. ஒருவேளை நான் கேயோ பைசெக்ஷன் தான் கண்டிப்பாக இது பண்ணி கேஸில் வேணும்னே போய் மாட்டிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் கன்ஃபார்ம் ஆஃபீஸ்லேயே போய் கிஸ் பண்ணி அது போஸ்ட்டு கூட பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு வெறியாக இருக்கேன் நான். வந்து கேவலமான ரூல்ஸ் வச்சுட்டு ஓவராக பண்ணுறாங்க. ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் ஸ்டூபிடிட்டி. அப்புறம் என்ன, இன்னும் ஷேடோ வீட்டுக்கு வரல, கஷ்டமாக இருக்குது. ஜோசியும் மோனியும் காலையில் இல்லை, ஒரு 1:10 அந்த மாதிரி நான் வந்து டோர் திறந்தப்போ என் கூடவே வந்து படுத்துட்டாங்க. என் காலெல்லாம் படுத்தா மோனி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து நைட்டு கொஞ்ச நேரம் கார்த்திக்கிட்ட வீடியோ கால்லாம் பேசிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து படுத்தப்போ ஜோசியும் கூட வந்தா. ஆக்சுவலி இன்னொன்றாச்சு, நான் வந்து செம்ம டென்ஷனாக கேபில் வந்தேன் நைட்டு. கேப்காரன் செக்யூரிட்டிக்கிட்ட பேசிகிட்டே இருக்க வரான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. லைக் நான் வேறு அவசரத்தில் அந்த பிஹெச்டி அப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி லேட் ஆச்சு. 12:15க்கு என்னோடய அட்மின் கோபி தான் வந்து இன்னும் போகலையா, கேபு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவசரத்தில் நெட்டு போகும், மறுபடியும் கனெக்ட் பண்ணோம், ஹாட்ஸ்பாட் போகும், ரிஃப்ரெஷ் ஆகிடும் பேஜ். நான் அவசரமாக வந்தால் கேபில் இவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு செம்ம வெறுப்பாச்சு, எனக்கு ரொம்ப அனோயிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்தால் ஆப்போசிட் லைக் பக்கத்து வீட்டில் எப்போவுமே பசங்க யாரும் நான் இருந்தால் அவங்க உள்ளே போயிடுவாங்க, அப்புறம் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் புதுசாக ஒரு பையனை பார்த்தேன். நான் ஆக்சுவலி பழைய பையன் நினச்சா, நான் புதுசாக ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான், கண் எடுக்காமல் பார்க்குறான் வாசலில் நின்றுட்டு. நான் டோர் திறக்கிறது உள்ளே போகிறது எல்லாமே பார்த்துட்டேன். இனிப்பு கீ வெளியே அந்த பவுச்சுக்குள்ளே வைக்கக்கூடாது, கீ மாற்றி வைக்கணும். அப்புறம் உள்ளே போய் கர்ட்டனில் கொஞ்சம் ஸ்பேஸில் என்ன தெரியும் அதுலேயும் பார்த்துட்ருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 30-40 மினிட்ஸ் பார்த்துட்டே நின்றுப்பான். வெளியேருந்து உள்ளே போகலாமா. கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் தான் நான் உள்ளே வந்து சாப்பாடெல்லாம் பொண்ணுங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு பண்ணேன். அவ்வளோதான், இருக்கிற எல்லா கதையும் சொல்லியாச்சு. மெயின் கதை விட்டுட்டேன். எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் ஆச்சு யூடியூப்பில். 50 பேர் இருக்காங்களே என் லைஃப் பற்றி தெரிய அப்படின்னு இருக்குது. காண்டாக்ட்ஸில் என்னமோ எனக்கு ஒரு 180 அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேரை டிலீட் பண்ண, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் என்னை பற்றி தெரிய, என் கதையை தெரிய 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தெரியும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஆகுது, பட் யாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் போடல, என்னோடய மன நிம்மதிக்காக போடுறேன். அண்ட் என்னை பற்றி தெரியணும்னு நினச்சி தாராளமாக பாருங்கள். அன்ஃபில்டர்ட் வெர்ஷன்ஸ் தான் வரும். அதுதான் இன்னொன்று மறந்துட்டேன். ட்ராகன் கீச்செயின் வந்துடுச்சு. இந்த தடவை நான் வந்து கேர்ஃபுல்லாக த்ரெட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டேன். கீச்செயின் தொலைவே கூடாதுன்னு. அவனை இன்னும் தொலைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்துடுவேன்.
அந்த அளவுக்கு ட்ராகன் கிச்சன் மேலே வெறியாக இருக்கேன். பார்ப்போம், ட்ராகன் கிச்சன் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரியும் இன்னும் அது தொலைஞ்சு போகுமா இல்லையான்னு. அவ்வளோதான். டே டன்.